அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வவிதாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்னக்காரர்களுக்கு குறிப்பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இது மேச லக்னக்காரர்களுக்கு தான் அதிக பொருந்து வரும். மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப வலுவாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய குறிப்பெயர்ச்சி பலன்கள் ஒத்து வரும். இல்லாட்டா கண்டிப்பாக ஒத்து வராது. முதல்ல மேச ராசிக்கு அதாவது மேச வீட்டுக்கு யார் அதிபதினு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தான். நீங்க எல்லாம் நினைப்பீங்க செவ்வாய் 2 வீட்டுக்கு அதிபதி நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படின்னா கிடையவே கிடையாது. செவ்வாய் ஒரு வீட்டுக்கு தான் அதிபதி. இது காலச்சக்கரம். மொத்தம் இதில் 12 வீடு இருக்கும். ஆனால் மொத்த கிரகங்களே பார்த்தீங்கன்னா 10 கிரகங்கள் தான். இதில் செவ்வாயோட வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுங்க. மேச லக்கணக்காரர்களது மேச ராசிக்காரங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. செவ்வாய்க்கு இந்த வீடு மட்டும்தான். நீங்க எல்லாம் நினைப்பீங்க அப்போ இந்த வீட்டுக்கு அதிபதியான்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க விருச்ச வீட்டுக்கு செவ்வாய் அதிபதியான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கிரகம். செவ்வாய் எந்த வீட்டுக்கு அதிபதினு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மேச வீட்டுக்கு மட்டும்தான் செவ்வாய் அதிபதி. சரிங்களா? மேசம். சரிங்களா? இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய 2 கிரகங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா குரு, 2 பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த கிரகங்களின் தசை நடக்கும்போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில, அதாவது நம்ம இப்ப இருக்கிற நிலைமையை காட்டிலும் கொஞ்சம் முன்னேறி வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். பணம் பதவி எல்லாமே நம்மளை தேடி வருவோம் ஓரளவு. ஆனா அதுக்கு இந்த 2 கிரகச்சேர்க்கையோட தசை நமக்கு நடந்தே ஆகணும். மோஸ்ட்லி நம்ம குரு பயிற்சின்னு வந்துட்டாவே நம்ம இப்ப குருவை மட்டும்தான் மத்து பார்க்க போறோம். அதாவது மேச லக்னக்காரர்களுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு அல்லது லக்னக்காரர்களுக்கு நம்ம சொல்றது எல்லாமே மோஸ்ட்லி 90% மேச லக்னக்காரர்களுக்கும் 10% மேச ராசிக்காரர்களுக்கும் பொருந்தி வரும். ஏன்னா சில பேர் மேச ராசியில பிறந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால அவங்களுக்குமே இது பொருந்தி வரும். ஆனால் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 90% மொத்தமாகவே இது பொருந்தி வரும். நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களும். சரிங்களா? உங்களுக்கு யோக தசைனா பார்த்துக்கிட்டனாவே இவங்க 2 பேர் மட்டும்தான். யோக கிரகங்களும் இவங்க தான். மேச வீட்டுக்கு இவங்க தான் யோக கிரகங்களும் இவங்க தான் யோக தசையும் நடத்துறவங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான், குருவும் சூரியனும். சரிங்களா? இப்ப என்னென்ன பலாப்பலன் பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பெயர்ச்சியில நல்லா தெரிஞ்சுங்க. மேச லக்கணக்காரங்க அதுக்கு உங்களுக்கு குருதசை நடக்கணும். சரிங்களா? இது நான் சொல்ற எல்லா பலன்களும் குருதசை நடந்துச்சுன்னா 100%, அதாவது 100% பொருந்தி உங்களுக்கு போகும். மேச லக்கணக்காரர்களுக்கு உங்களுக்கு குருதசை உண்மையிலே நடந்துச்சுனாவே இந்த காலகட்டத்தில் திருமணம் கண்டிப்பா நடக்கும். அதாவது மேச லக்கணக்காரவங்க அல்லது மேச ராசிக்காரவங்க 17 to 18 வயசு அந்த ஏஜ்டு பர்சன்ஸ், அதாவது இளமை காலத்துல இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நபர்கள் யாராச்சும் காதல் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆண்களா இருந்தாலும் சரிதான் பொண்களா இருந்தாலும் சரிதான், அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது அப்படின்னு நினைச்சிட்டு இருமா. அப்படின்னா அந்த மாதிரி பாடல் கேட்க இந்த வாட்டம் வாய்ப்பே இல்லை. நீங்க உண்மையிலே துணிஞ்சு நம்பிக்கையோட துணிஞ்சு போய் நீங்க உங்க காதலை வெளிப்படுத்திட்டீங்கன்னா, அதாவது மேச ராசி ஆண்களா இருந்தாலும் சரிதான் பெண்களா இருந்தாலும் சரிதான், உங்க காதலை நீங்க சொல்ற நபர்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தில் மேச ராசி அல்லது மேச லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா, இந்த காலத்துல அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யும் நபர்களா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபார வெற்றி கிடைக்கும். மேச ராசி அல்லது மேச லக்கணத்தில் பிறந்த படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரிதான் மாணவிகளாக இருந்தாலும் சரிதான் இந்த காலகட்டத்தில் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. ஆசிரியராக இருந்தால் சரிதான், ஆசிரியர்கள் அவர்கிட்டனா தலைமை ஆசிரியர்கள் அவர்கிட்ட கொஞ்சம் ஓரளவு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக வாய்ப்பு இருக்கு.
ஆனா இதுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இங்க இருக்க குருதசை நடந்தே ஆகணும். நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு குருதசை நடந்துச்சுன்னா 100% பொருந்தி வரும். சரிங்களா? மேச ராசி அல்லது மேச லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு முன்பு இருந்து அதாவது முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்துல செல்வமும் செல்வாக்கும் உங்களை தேடி வரும். அதுக்கு காரணம் இங்க இருக்க குருதசை நடக்குது. குரு யாருன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பாக்கியாதிபதி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. மேச ராசி அல்லது மேச லக்கணக்காரங்க. குரு யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவர் பாக்கியாதிபதியில தான் இருக்காரு. ஸோ அவரோட தசை நடக்கும்போது முன்பு இருந்த காலகட்டத்தில் செல்வம் சரி செல்வாக்கும் சரி எல்லாமே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மென்மேலும் நீங்க மேல வளர என்னோட வாழ்த்துக்கள். மேச ராசி அல்லது மேச லக்கணக்காரர்களுக்கு நிறைய பேர் ஒரு சிலருக்கு குழந்தை இருக்கும். அதாவது மேச ராசி அல்லது மேச லக்கணம் பிறந்த ஆண்களா இருந்தாலும் தான் பெண்களா இருந்தாலும் தான் ஆல்ரெடி குழந்தை இருக்கும். இல்லை ஒரு சில நபருக்கு குழந்தையே இருக்காது. ஸோ அவங்களாம் குழந்தை வரத்தை தேடி பல போகாத கோயில் இருக்காது, போகாத புனித தலங்கள் இருக்காது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுக்குனா இந்த காலகட்டத்தில் அருமையான ஒரு காலகட்டம். அதாவது குழந்தைய பெற்றுக்கிறன்னு நினைச்சாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த கடவுளே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு குழந்தையா பிறக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் சரி, ஏற்கனவே அதாவது மேச ராசி அல்லது மேச லக்கணக்காரர்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் சரி, ஆனா இந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்கும் அதாவது குழந்தை பெற்றுக்கிற எண்ணத்தை இங்க இருக்க குரு திசையானது ஆர்வத்தை தூண்டி விடும். சரிங்களா? அதாவது மேச ராசி அல்லது மேச லக்கணக்கார இவங்கள அதாவது மேச ராசி அல்லது மேச லக்கணத்துல பிறந்தவர் இவங்கள மாதிரி ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டினா இங்க இருக்கக்கூடிய மேச ராசி அல்லது மேச லக்கணக்காரங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு வேலையினே பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராசி அதாவது அந்த இந்த மேச வீட்டோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறனால அவங்கள மாதிரி ஒரு வேலை இழுத்து போட்டு பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க மட்டும்தான். சரிங்களா? அதனால இந்த காலகட்டத்தில் அதிக உடல் உழைப்பு போட்டு செய்த நபர்களா இருக்கட்டும், முந்தைய காலத்துல அதிக உடல் உழைப்பு போட்டு வேலை செய்த நபர்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் மகத்தான வெற்றி கிடைக்கும். இது எப்ப நிகழும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருதசை சூரிய பத்தி நிகழும் போது கண்டிப்பா இந்த வெற்றி உங்களுக்கு அபாரமா கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு குருதசை நடக்குது. அந்த குருதசையில நான் சொல்றது சூரிய புத்தி, அந்த புத்தி நடக்கும்போது கண்டிப்பா இதுல ஒரு மகத்தான வெற்றி கிடைக்கும். ஏன்னா சூரியனே உங்களுக்கு பாக்கியாதிபதி தான். 2 பேருமே உங்களுக்கு மாறி மாறி வர்றதுனால இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அருமையான வெற்றி உங்களுக்கான காத்துக்கிட்டு இருக்கு மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுங்க. மேசராசி அல்லது மேச லக்கணங்களே, ஆல்ரெடி உங்களுக்கு குருவும் பாக்கியாவதி, இங்க இருக்க குருவும் உங்களுக்கு பாக்கியாவதி தான், இங்க இருக்க சூரியனும் பாக்கியாவதி தான். ஆனா உங்களுக்கு குருதசை நடக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம அதிக அளவுக்கு அதிகமா இந்த காலகட்டத்துல கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தை எப்படி கையாளும் விதம் இருக்கு பாத்தீங்களா? அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கையாளும் விதம் இருக்கு. அதாவது எந்த விஷயத்துக்கு கோவப்படணும்னு நமக்கு இருக்குல்ல, அதாவது எல்லாத்துக்கும் கோவப்படலாம், தப்பு கிடையாது. ஆனா எந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய அளவு கோவப்படணும் இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு நீங்க அந்த அளவுக்கு கோவப்பட்டீங்கன்னா அதன் மூலியமா உங்களுக்கு நற்பெயர் இந்த காலகட்டத்துல நற்பெயர்ல அதாவது நல்ல மதிப்பு மக்களிடையே வந்து சேரும் உங்களுக்கு. அதே மாதிரி மேசராசி அல்லது மேச லக்கணக்கார அன்பர்களே, நல்லா தெரிஞ்சுங்க. குருதசை நடக்கும்போது கோபம் வரத்தான் செய்யும். அதுக்காண்டி நீங்களே வம்ப இழுத்து அதாவது வம்ப விலைக்கு வாங்கி வச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வம்ப விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அதாவது வம்ப விலைக்கு வாங்கி வச்சு வலைக்கு சிக்கிக்கொள்ளாதீங்க. போலீஸு கோர்ட்டுன்னு அந்த மாதிரி தெரியாதீங்க. ஸோ உங்களால எந்த பிரச்சனையும் மற்றவர்களுக்கு ஏற்படாது. ஆனா வந்த பிரச்சனையை எப்போதும் ஒரு நாள் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. சரிங்களா? குருதசை நடக்கும்போது மோஸ்ட்லி அப்படித்தான் நடக்கும். மோஸ்ட்லி பிரச்சனை வராது. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கையாளு விதம் எப்படி சொல்றது, அந்த கையாளு விதம் நீங்க உங்களுக்கான ஒரு தனி தத்துவமாவே இருக்கணும். தனி தத்துவமாவே இருக்கணும். ஸோ அப்படி கையாள கத்துக்குங்க கோபத்தை. மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, இந்த காலத்துல நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு அருமையான காலகட்டம் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க வீடு கட்டணுச்சுன்னா முயற்சி எடுத்து கண்டிப்பா வீடு கட்டிங்க. அதே மாதிரி புது வண்டி அதாவது வாகனம் வாங்குறது, ஏதாவது வண்டி அதாவது பைக்கு லாரி ஏதோ ஒரு வாகனம் அந்த மாதிரி நீங்க வாங்க போறேன்னு நினைச்சுன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க நல்ல காரோ நல்லா வேணும், ஏதோ ஒன்று பைக்கோ சைக்கிளோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சு அதை நல்லா பயன்படுத்துங்க. ஏன்னா அதுக்கான நேரம் தான் இது, ரொம்ப ரொம்ப நல்ல நேரம்.
அந்த மாதிரி நீங்கள் பொருட்களை வாங்கி பயன்படுத்தா இன்னும் அதோட உற்பத்தியோட எண்ணிக்கையின் அளவு உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி ஸோ உங்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் சரி செல்வாக்கும் சரி அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்குங்க. இது ஒரு அருமையான காலகட்டம் தான். மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, பொதுவாக நீங்கள் அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் நபர்களாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த வேலை மூலிமா உங்களுக்கு முன்னாடி செஞ்ச நல்ல விஷயத்துக்காண்டி இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களோட நற்பெயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு காரணம் இங்கே இருக்க குருதசை நடக்கிறனால தான். ஸோ அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருங்க. மேச ராசியாக இருந்தாலும் சரி தான், மேச லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி தான். மேச ராசி அல்லது மேச லக்கணக்காரர்களே, இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு 100%ல் 95% உங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. ஏன்னா குருவே உங்களுக்கு பாக்கியாதிபதி வர்றதுனால அதிக இங்கே இருக்கிற மொத்த 10 கிரகங்களே அதிக சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா 3 தான். அதில் ஒரு ஆள் தான் இங்கே இருக்கிற குரு, அதில் ஒரு ஆள் தான் சூரியன் கூட, அவரும் உங்களுக்கு வந்துட்டாரு. ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நான் சொல்கிற எல்லா பலன்களுமே ஒன்று குரு சூரியன் அதாவது குருதாசை நடந்து சூரிய புத்தியில் ஏற்படும், இல்லை குரு தசையில் ஏற்படும், இல்லாட்டா குருதாசை நடந்து புதன் புத்தியில் ஏற்படும், இல்லாட்டா குருதசை நடந்து சூரிய புத்தியில் ஏற்படும். நான் சொல்ற எல்லா நிகழுமே இந்த நான் சொன்ன இந்த கான்செப்ட்ல தான் ஏற்பட போகுது. ஸோ அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அருமையா வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.